ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நைட்டே ஒரு டம்ளர் கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு. இப்போ காலைல வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மண்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம் வெடித்ததும் 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயும் சின்ன சீரகமும் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்போடு நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சுவையான கொண்டக்கடலை புளிக்குழம்பு தயார்.